Hey guys, it's me or mind voice. Actually இதுக்கு இந்த வீடியோ அப்படி சொல்லி தமிழ் பார்க்கும்போதே கண்டுபிடிச்சிருப்பீங்க. இது என்ன மாதிரியான வீடியோ இருக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு நாக சைத்தன்யா வெர்சஸ் சமந்தா. அது கிடையாது. ஒன்ஸ் அப்பான் அ டைம் 2017 29 டேட் ஃபர்ஸ்ட் மந்த் அவங்களோட மேரேஜ் முடிஞ்சிச்சு. அவங்களோட லவ் எப்படி இருந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஊருக்கே தெரியும், இந்த உலகத்துக்கே தெரியும். ஸோ அது வந்து பிரேக் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு யாருமே நினச்சிருக்க மாட்டாங்க. பட் ஒரு கட்டத்துக்கு மேலே அது பிரேக் ஆச்சு. மேட் ஃபார் ஈச் அதர் அப்படின்னு சொல்லிட்டு இருந்த கப்புள்ஸ் இப்போது வந்து ஒன்றா இல்லை. இதுதான் உலக நியதி, ஓகேங்களா? யார் கூட யார் இருக்கணும் அப்படின்றத யார் ஒன்றும் டிசைட் பண்ணிக்கலாம். பட் நாக சைத்தன்யா வந்து மூவ் ஆன் ஆகி போகிட்டாங்க. 8/8/2024 அகெயின் ஒரு கேர்ளோட வந்து வேர் சொல்ல நான் விரும்பலை. ஸோ ஒரு கேர்ளோட எங்கேஜ் ஆகிடுச்சு. பட் சமந்தா எந்த இடத்துல இருந்தாங்களோ அதே இடத்துல தான் இருக்காங்க. அவங்களால மூவ் ஆன் ஆக முடியல. அவங்களோட ஃபேஸஸ் பார்த்தாலே இன்டர்வியூஸில் தென் வாட் எவர் இட் இஸ் எந்த ஷோஸ்லேயுமே அவங்கள நம்ம பார்க்க முடியுது. ஆடியோ லான்ச்சாக இருக்கட்டும், எல்லா ஷோஸ்லேயும் வந்து நம்ம பார்க்க முடியுது. அவங்களுடைய ஃபேஸஸில் எப்படி இருக்குது, அவங்களோட பெயின் எப்படி வந்து கோத்ரூ பண்ணுறாங்க அப்படின்றது எனக்கு ப்ராமிஸாக தெரியல. இவ்வளோ இயர்ஸ் ஆகியுமே அவங்களுக்குள்ள ஸ்டில் அந்த ஃபீலிங்ஸ்லாம் இருக்குது. பட் நாக சைத்தன்யாவுக்கு அது இல்லையா அப்படின்லாம் எனக்கு தெரியல. பட் அவங்க மூவ் ஆன் ஆகி போகிட்டாங்க. வாட் எவர் இட் இஸ், இந்த வேர்ல்டில் எதுவுமே பெர்மனண்ட் கிடையாது. நத்திங் இஸ் பெர்மனண்ட். ஸோ அதுதான் இந்த யூனிவர்ஸ் நம்மக்கிட்ட அடிக்கடி வந்து நம்மக்கிட்ட வந்து சொல்லிகிட்ருக்கு. ஸோ ப்ளீஸ் புரிஞ்சுக்கோங்க. முடிஞ்ச அளவுக்கு என்ஜாய் பண்ணுங்கள். யாரையும் நம்பாதீங்க, அவ்வளோதான் சொல்ல முடியும். தேங்க்யூ, பாய்.